கொள்ளுப்பருப்பில் நிறையா சத்து இருக்குங்க. அதில் ஃபைபர் கண்டென்ட், நியூட்ரிஷன் நிறையாவே இருக்குது. இயற்கையாகவே இது கொழுப்பு குறைக்கிற சக்தி இருக்குது. அதனால தான் இது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. முளைக்கட்டின கொள்ளுப்பருப்பு சாப்பிட்டா இன்னும் சூப்பரான சத்து கிடைக்கும். முளைக்கட்டுறது எப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கீழே டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முளைக்கட்டின கொள்ளுப்பருப்பு வச்சு சூப்பரான துவையல் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் முளைக்கட்டின கொள்ளுப்பருப்பு ஒரு பவுல், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு விளக்கெண்ணெய், தேவையான அளவு தண்ணி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, 1 தக்காளி, 3லேருந்து 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததும் அது இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வடகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதில் சேர்த்துக்கோங்க. ஆறுனதும் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முளைக்கட்டின கொள்ளுப்பருப்பு துவையல் ரெடி. சர்வ் பண்ணும்போது சாதத்து கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் துவையலில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.